ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. நாம் இப்பொழுது இந்த கலியுக வாழ்க்கையிலே எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் வேண்டும், காசு பணம் வீடு வாசனை சொத்து சுகம் எல்லாம் வேண்டும் வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நியாயமான ஒன்றுதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் எது நமக்கு நிலைத்து எந்த காலத்திலும் எந்த தலைமுறையிலும் நிற்கக்கூடியது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது ஆரம்பிக்க வேண்டும். சில பேருக்கு தெரியும், இருந்தாலும் மாயை மறுபடியும் மறுபடியும் வேண்டும் 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 தேவை தேவை என்று தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த மாயையிலிருந்து வெளிவருவதற்காகத்தான் இதனுடைய தலைப்பானது சாஸ்வத பொருள், நிரந்தரமானது, ஊழி காலத்திலும் பேர் அலைகளிலும் பிரளயத்திலும் நின்று காப்பது யாது. அது எப்படி என்று கேட்டால் நமது வாத்தியார் சொல்வார், அந்த சாஸ்வதமான ஒன்று என்னன்னு கேட்டால் மேலே உள்ள வந்தாண்டா, அதுதான் இறை பரம்பொருள். அதுக்கு என்னென்ன பொருள்கள் இங்கே அடங்கியிருக்கின்றது, அதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம் வாங்க. இந்த மாதத்தினுடைய அகஸ்திய விஜயத்தை நீங்கள் வாங்கி படித்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அநேகமாக எல்லோரும் இப்பொழுது அகஸ்திய விஜயத்தை ஒரு பொக்கிஷம் போல் வாங்கி வீட்டுக்குள் பத்திரமாக இருப்பது மிக சந்தோஷம். ஆனால் படிக்க மாட்டேங்கிறாங்களே. கொஞ்சம் படித்து பாருங்கள். உங்களுக்கே ஒவ்வொரு பக்கத்திலும் உங்களுக்கு தேவையான ஒன்று வெளியில் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அதே பக்கத்தை பெரட்டும் பொழுது அந்த நீங்கள் படித்த அந்த ரகசியமோ ஒரு பொருளோ மாறுபட்டு இருப்பதை நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள். இப்படி தவத்திலே கிட்டும் அமிர்தமும் முக்தி பொருள் என்று அமிர்தத்தை அந்த தேவாதி தேவர்களும் உண்டதனால சாகாவரம் பெற்றவளாக ஆகி மூப்பு பிணி பிறப்பு அற்றவர்களுமான தேவாதி தேவர்களுக்கும் கூட ஒரு தேவ ஆயுள் என்ற ஒரு நியதி, ஒரு கட்டு அது இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட அற்புதமான தேவ நிலையும் கடந்து அப்படியும் கூட அதற்கு மேலே பல நிலைகள், கோடான கோடி நிலைகள் உண்டு. தேவ நிலைக்கு வந்துவிட்டோம், இதுக்கு மேலே என்ன நிலை இருக்கின்றது என்று தேவர்களே நினைக்க முடியாது. அதற்கு மேலேயும் நிலைகள் உண்டு. இப்படி நாம் வசிக்கும் இந்த தொன்று தொட்ட பூமிக்குமே ஆயுள், முடிவு, மறைதல் மூன்றும் உண்டு. இந்த பூமிக்கு ஆயுள் உண்டு, முடிவு உண்டு, மறதல் உண்டு. இப்படிப்பட்ட நிலைகளை இறைவன் இட்டுள்ளான் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மகா பிரளயத்திலே நாம் வசிக்கும் இந்த பூமியும் ஆழ்ந்து அமிழ்ந்துவிடும். நட்சத்திரங்களுக்கும் முடிவு உண்டு. ஆகவே இறைவனை தவிர வேறு எதுவும் சாஸ்வதம், பர்மனண்ட் ஸ்டாண்டர்டு இல்லைன்னு நினைக்கப்பட்டது. இப்படியே இதைத்தான் மாணிக்க வாசகரும் ஒன்று நீ இல்லை அன்று ஒன்று இல்லை, யார் உன்னை அறிகின்றாயோ அறிவிப்பாரே என்று கோவில் திருப்பதிகம் என்கின்ற பதிகத்திலே ஓதி ஓதி கடவுளை தவிர வேறு எதுவுமே இந்த பிரபஞ்சத்திலே சாஸ்வதம் இல்லாத நிலையை விளக்கி அற்புதமாக போற்றி நமக்கெல்லாம் எடுத்து எளிமையாக கொடுத்துள்ளார். இப்படி பசி பிணி மூப்பு இல்லாத நிலை, அப்படி அது பெருகுவது நல்குவது என்று இந்த அமிர்தம் என்னும் அமிர்த சக்தியை அடைவது என்பதே தெய்வீக லட்சியம் ஆகிவிடாது. ஆகவே இது மட்டுமே நல்கதியையும் முக்தியையும் தந்து விடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அமிர்த சக்தி கொடுக்கும், அதாவது அமிர்த சக்தியை வார்க்கும் மூவா நிலைகளையும் கடந்த எண்ணற்ற ஆன்மீக அற்புதமான உயர்நிலைகள் உண்டு உண்டு உண்டு. ஆகவே ஏனோ இறைவன் அமிர்தத்தையும் அமிர்தத்திற்கு எண்ணற்ற சக்திகளையும் படைத்தானோ, எவ்வாறு முழு அமிர்த கலசத்தையே அவருடைய வசம் கருடாழ்வார் பெற்று அதில் ஒரு சிறு துளியையும் தொடாமல் அருந்தாமல் அப்படியே அதை எடுத்துக்கொண்டு அமிர்தலட்சுமி லோகத்திலே கருட பகவான் அமிர்த கலசத்தை அப்படியே ஒப்படைத்து விட்டு இந்த தியாக சித்தத்திற்காக தெய்வ பரிசாக கருடமூர்த்தி திருமாலின் வாகனமாக ஆகும் ஒரு அற்புதமான ஒரு பேறு பெற்றான். அதான் பரிசு. இந்த அமிர்த கடத்தத்தை அதை சாப்பிடணும், அதை திறந்து பார்க்கணும், அதில் என்ன இருக்குன்னு நம்ம எட்டி பார்க்குறோமே, அப்படியே இல்லாமல் அதை அப்படியே கொண்டு அந்த மகாலட்சுமிகிட்ட கொடுத்துட்டு வந்தோடனே அவருக்கு கிடைத்த ஒரு முக்கியமான பரிசு அந்த திருமாலை சுமந்து செல்லும் கருட வாகனமாக
ஒரு பெரும் பரிசு கிடைத்தது. இப்படிப்பட்ட தியாக சித்தத்தை நாம் பரிசாக பெற முடியுமா என்பது ஒவ்வொரு தெய்வ நிலைக்கும், ஒரு சித்தர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு நிலைக்கும் பல கோடி அர்த்தங்கள் உண்டு. ஆகையினால எப்படி எவ்வாறு அமிர்தம் நிறைந்த நெல்லிக்கனியை அதியமான் தான் உண்ணாமல் பிறருக்கு அளித்து உவந்தவனோ, இதுபோல தான் பெற்ற அமிர்த சக்தியை யாவரும் பெற்று உய்ய வேண்டும் எனும் சுயநலம் இல்லாத தியாகமான இந்த அமிர்த சித்தத்தை அடைய அதற்காக பல வேண்டுதல்களை உணர்விப்பதும் இறைவன். அந்த அமிர்தத்தை படைத்தவன் காரணங்களுக்குள் அந்த இறைவனும் உள்ளே இருக்கின்றான். தேவாதி தேவர்களுக்கு, பூலோக ஜீவன்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற, பாடம் புகட்டும் புனித பூமி ஒன்று உள்ளது. அதுதான் இப்பொழுது நாம் ராஜ மன்னார்குடி என்று சொல்கின்றோமே, அங்கே செல்வோம். அந்த இடம்தான் பூவாநல்லூர். அதை மூவாநல்லூர் என்று சொல்வார்கள். நமது நவராத்திரி திருவிழாவானது நடந்த இடம் மூவாநல்லூர். மிக மிக சதுரங்க வல்லவ பெருமாள் என்று சொல்வோமே, அங்கே போவோம். இப்படி இறைப்பெரும்பொருள் அன்றி வேறு எந்த பொருளும் இந்த பிரபஞ்சத்திலே நிரந்தரம் சாஸ்வதம் அல்ல என்னும் பரம்பொருளின் அருட்பெரும் பொருளை நமக்கு மட்டுமில்லாமல் 33 கோடி தேவாதி தேவர்களுக்கும் மானுடர்களுக்கும் சேர்த்து உள்ளிட்டு பூலோக ஜீவன்கள் அனைத்திற்குமாக 7 மாமுனிவர்களான சப்த ரிஷியர்கள் புகட்டிய திருத்தலங்கள் ஒன்றே மூவாநல்லூர். மன்னார்குடி அருகே உள்ள திருத்தலமான அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வீக பூமி. இப்படி முந்தைய யுகங்களிலே உத்தம புனித தேவ நிலையை அடைவோருக்கு மூவாநல்லூர் தலத்திலே மூல முதல் தெய்வீக பயிற்சிகள் மகரிஷிகளால் அருளப்பெற்று வந்தன என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் இந்த வைபவம் தேவாதி தேவர்களுக்கும் பூவுலக ஜீவ குலத்தார்க்கும் மூவாநல்லூர் தலத்தில்தான் சூக்ஷமமாக தினமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த ட்ரைனிங் சென்டர், பயிற்சி வகுப்பு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை யார் ஒருத்தர் ஆழ்ந்த நம்பிக்கை பூண்டு கண்மூடி அதை நினைத்து கொண்டு செல்வோருக்கு அந்த தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கலாம். இப்படி நம்பிக்கை பூண்டோர் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பது அவரவர்கள் மனதிற்குத்தான் தெரியும். இப்படிப்பட்ட அற்புத நிகழ்வு இந்த தளத்திலே எடுத்துக்காட்டி உணர்த்த பெறும் உள்ளோருக்கும் இப்படி தியாக சித்தத்துடன் அதியமான் ஔவைக்கு கொடுத்த ஒரு அமிர்தக்கனி மாமன்னன் அதியமானுக்கு ஒரு அமிர்த சக்தி மிகுந்ததும் மூவா நிலை என்னும் மூப்பு ஏதும் இல்லா நிலையை நல்க வல்லதுமான, கொடுக்க வல்லதுமான, பெரும்பல்லதுமான பெறுதற்குரிய அமிர்தாம்பலம் என்றும் அதி அற்புத நெல்லிக்கனி கட்டியது. இப்படி இந்த அமிர்தக்கனியை தானே உண்டு நீண்ட ஆயுளை அடைய வேண்டும் என்ற சுயநலம் இல்லாத உத்தம சீலனாக பிறருக்கு இந்த அமிர்த சக்தி கனியை அளிக்கும் புனிதமான தியாக சித்தத்துடன் பொழிந்த பெம்மானாக இந்த அதியமான் மகாராஜா இருந்தார். இப்படி உன்னத பக்திமானும் விநாயக உபாசகரும் ஞான பழமுமான ஔவை பிராட்டியாருக்கு இப்படிப்பட்ட அரிய அமிர்தக்கனியை தானே மனமுவந்து அளித்து ஆன்மீக உலக சரிதத்தில் அதியமான் என்றென்றும் நீங்காத இடம்பெற்று வருவதற்கு காரணம் இந்த அருட்பேற்றையும் உள்ளுரைத்து நாம் இங்கே அறிய வேண்டும். ஆகவே மார்க்கண்டேய மகரிஷியின் தலைமையிலான 8 அமிர்தலோக மாமுனிவர்களின் அறிவுரைப்படி அதியமான் மகாராஜா, இங்கும் ஒரு குரு இருக்கின்றார்கள், மார்க்கண்டேய மகரிஷி ஒன்றை சொல்லிக் கொடுத்தார். அதன்படி இந்த அதியமான் மகாராஜா மூவானூர், இது பூவானூர்னு சொல்கிற மூவானூர், இப்படி நெல்லித்தோப்பு போன்ற 8 அமிர்த சக்தி ஸ்தலங்களிலே இப்படிப்பட்ட அற்புத அமிர்த சக்தி தெய்வீக நெல்லிக்கனியை வைத்து முறையாக பூஜித்து ஔவை பிராட்டியாருக்கு அதை ஈந்தான் என்று சொல்ல வேண்டும், கொடுத்தான் என்று சொல்லக்கூடாது. ஆக மாமன்னனின் அந்த அற்புதமான ஒரு தெய்வீக நிலை எப்படிப்பட்டது என்று நாம் நினைக்க வேண்டும். அதுதான் தியாகம். இப்படி தியாக சித்தத்தை தேவாதி தேவர்கள் அசுரருக்கும்
நமக்கும் ஏன் அசுரர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? கண்டிப்பாக இறைவன் அசுரருக்குத்தான் அதிகமாக கொடுப்பார். நமக்கும் கொடுப்பதற்காக திரு பார்க்கடலிலே அமிர்தம் பிறந்தது என்னும் இந்த உலக ஜீவன்கள் அனைவருக்கும் அப்படியே அந்த அமிர்தத்தை சுயநலமாக தமக்கு தாமே அடைவதற்கு போட்டி, அப்பேற்பட்ட போட்டி நடந்தது எல்லோருக்கும் தெரியும். பேராசை, அது எப்பேற்பட்ட சுயநலம்! பொன் பணத்திலும் ஸ்வர்ணலட்சுமி, தனலட்சுமி, அமிர்தலட்சுமி சூக்ஷ்மமாக பொழியும் அமிர்த சக்தி உண்டு. இப்படி இது இருப்பினும் இதையும் உணராமல் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என இந்த கலியுகத்திலே, இந்த கலியிலே ஒரு பெரும் வெறி இந்த உலகம் முழுவதும் நிலவுகிறது. முறையாக பெறாத பொன்னும் பொருளும் பணமும் எவரிடமும் நிலைக்காது. முறையாக பெறாத பொன் பொருள் பணம் எவரிடமும் நிலைக்காது. இது பெரும் வல்வினையை அப்படியே பெருக்கும். அப்படி தீங்கு செய்யும் மகா பிரளய காலத்தில் திருச்சுழி, மதுரை, திருப்புறம்பயம், சீர்காழி போன்ற அற்புதமான சிரஞ்சீவி தலங்களாக, இதை தவிர ஏனைய பூலோக பகுதிகள் அனைத்தும் இந்த மகா பிரளய வெள்ளத்துக்குள் உள்ளே ஆழ்ந்து போகும். ஆகவே நாம் வாழும் பூமியும் சாஸ்வதம் இல்லை என்பதே மீண்டும் நாம் இங்கே நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். இது நிரந்தரம் அல்ல. இந்த பூமிக்கும் வளம் தரும் பொறுப்பு தேவலோகத்திற்கும் உண்டு. மாணிக்க வாசகரின் சிவபுராணம் புகட்டுமாற் போல் மானுடர்களும் ஏனைய ஜீவன்களும் தேவர்களாய் பித்திருக்களாய் இன்னோரென்ன நிலைகளை அடைந்து முக்தியை பெறுவார்கள். ஆகவே தேவநிலை பித்திருநிலை மட்டும் அல்லாது முக்தி நிலையிலும் பிற ஜீவன்களின் நலனுக்காக சேவைகள் தொடரும். இதன்படியே தேவாதி தேவர்களுக்கான பிற ஜீவ நல்வாழ்வு சேவையிலே பூவுலகத்திற்கான நீர்வளம், நிலவளம், பயிர் வளம் போன்றவை நல்க வேண்டிய பொறுப்பு கடமையை இந்திரமூர்த்தி அவருடைய தலைமையில் ஆன 33 கோடி தேவர்கள் பெற்று உள்ளார்கள். ஆகவே பூலோகத்தார் பிரசாதம் படைத்தல், வேள்விகளில் ஆகூதி தந்தும் தேவாதி தேவர்களை வணங்கி வருகின்றார்கள். பூலோகத்தில் நாம் செய்கின்ற ஹோமம், யாகம், யக்கியம் இவைகளில் ஹோமத்திலிடம் ஆகுதி, அதன் மூலம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தேவாதி தேவர்களை மனதார வணங்குகின்றோம். ஆகையினால் சூரியர் சந்திரராகிய நவகிரகங்கள் அக்னி, வருணன், வாயு, நிருதி இப்படி யாவரும் தேவாதி தேவமூர்த்தி வகையிலும் வருவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நம் பிரம்மாண்டமான பூமியை 8 திசைகளிலும் தாங்கி காக்கும் 8 திசைகளுக்கான அஷ்டதிக் பாலகர்களில் இந்திரமூர்த்தி கிழக்கு, அக்னியானவர் தென்கிழக்கு, வருணன் மேற்கு, வாயு வடமேற்கு மூர்த்திகளும் அவர்களுக்கும் உண்டு. திருவண்ணாமலை கிரிவலத்தில் 8 திசைகளிலும் இந்திரலிங்கம் முதல் ஈசானிய லிங்கம் வரை நாம் எண்ணி பார்த்தால், கணக்கிட்டு பார்த்தால் என் திசை அஷ்டதிக் பாலக மூர்த்திகளும் வழிபட்ட 8 லிங்கங்களை இப்பொழுது நாம் தரிசிப்பதற்காக இறைவனே நமக்கு அங்கே அருள் பாலிக்க வைத்துள்ளார். ஆகவே தேவர்களையும் வழிபட வேண்டிய நம் பூலோகத்தாரின் கடமை இது சேர்ந்து நமக்கு வருகின்றது. ஆகையினால் 8 திசைகளின் பாலர்களை எப்படி பார்ப்பது என்பதற்கு இங்கே ஒரு சிறிய விடை. ஆகையினால இதன் காரணத்தாலும் பொங்கல் 3ஆம் பிறை, சூரிய சந்திர கிரகணம் போன்ற நாட்களிலே சூரிய சந்திர மூர்த்திகளையும், வேள்விகளில் அக்னிமூர்த்தியையும், மழை வேண்டி வருண பகவானையும், சுகாதாரமான காற்று வேண்டி வாயு மூர்த்தியையும் வழிபடுகின்றார்கள். பல பேர் இதை செய்வதே இல்லை. இவ்வாறாக அக்னி, சூரியர், சந்திரர், இந்திரர், வருண, வாயு மூர்த்திகள் எல்லோரும் தேவாதி தேவர்கள் வகையிலும் அமைவது பலரும் அறியாமல் இருப்பது, எல்லோருக்கும் இது தெரிவதில்லை. ஆகவே தேவலோக
காலக்கணக்கு என்ன என்று பார்ப்போம். நம் பூமியின் ஓராண்டு காலம் தேவலோக காலக்கணக்கிலே ஒரு தேவநாள் என்று நமக்கு தெரியும். ஆக இதை பிரம்மலோக காலக்கணக்கு என்றும் சொல்வது உண்டு. ஆகையினால் இதன்படியாக தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலான நம் பூமியின் உத்தராயணத்தின் 6 மாத காலமானது தேவலோகத்தில் ஒரு அரை நாள் ஆகும். அதாவது தேவலோகத்தின் ஒரு நாளின் பகற்பொழுதுக்கு சமம். ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான நம் பூமியின் தட்சிணாயன காலமானது தேவலோகத்தில் ஒரு இரவு. அப்படி அந்த இரவு நேரமாக அமைகின்றது. அதாவது நம்முடைய ஒரு வருடத்தின் 6 மாத காலம் தேவலோகத்தில் ஒரு பகலும் ஒரு இரவும் ஆக சேர்ந்து ஒரே ஒரு நாளாக வருகிறது. பூ உலக தேவலோக காலக்கணக்கின்படி நம்முடைய மார்கழி மாதமானது தேவலோகத்தில் அதிகாலை என்று நாம் சொல்லுகின்ற பிரம்ம முகூர்த்த 30 நாளும் பிரம்ம முகூர்த்த நேரம் ஆவதால் நம் பூமியிலே மார்கழி மாதத்திலே விடியற்காலையில் எழுந்து நீராடி வழிபடுவது ஆனது நமக்கான பிரம்ம முகூர்த்த நேரமாக அதனுடைய நேரமாகி பல கோடி மடங்காக பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். பல பேர் ஆழ்ந்த தூக்கத்தில் விட்டு விடுகின்றார்கள். இது தவறு. மேலும் தியானம், ஜபம், யோகம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நன்கு சித்திக்கும் என்பதை குருவின் வழிகாட்டுதல் இன்றி அறிவதற்கு கடினமே கடினம். மானுட பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதுமான இந்த சூக்ஷ்மமான ஆயுள் கணக்கி ஓரளவேனும் அறிவதற்காக பல வழிகள் உண்டு. இதில் ஒன்றாக நாம் வசிக்கும் இந்த லோகத்தை மானுட பூமி என்றும், தேவாதி தேவர்கள் வசிக்கும் விண்ணுலகை தேவபூமி என்றும், 2 லோகங்களுக்குமான கால நேரத்தையும் பூலோக காலக்கணக்கு தேவலோக காலக்கணக்கு என்று நாம் அழைக்கின்றோம். மனித குலத்தை உருவாக்கி பூமியை அருளும் மன்வந்தர மூர்த்தி, அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நாம் வாழும் இந்த பூமியின் மானுட குலத்துக்கு அதிபதியாக நாம் பூமியை ஆள்கின்ற தேவ மகாராஜாவாகவும் மன்வந்தர மூர்த்தி ஆவார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவரே பிரம்மதேவரின் உத்தரவுப்படி ஆணையின்படி மானுட ஜங்கமத்தை தோற்றுவித்தார். இப்படி 14 மன்வந்தர காலத்துக்கான 14 மன்வந்தர மூர்த்திகள் வரிசையாக நம் பூமியை 4 யுக காலங்களிலும் ஆள்கின்றார்கள். இப்படி 33 கோடி தேவர்களின் அதிபதியாக தேவலோகத்தை ஆள்பவர் இந்திரமூர்த்தி. ஒவ்வொரு மன்வந்தர காலத்திற்கு ஒரு இந்திரனாக 14 இந்திரமூர்த்திகள் தேவலோகத்தை ஆள்வார்கள். இதற்கான சீரிய நல் விளக்கங்களை நமது மே மாதம் 2026 சித்திரை வைகாசிக்கான அகஸ்திய விஜயத்தை வாங்கி 49ஆம் பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கு இந்த அகஸ்திய விஜயத்திலே எழுதியுள்ளோம். இப்படி இதை பற்றி டிசம்பர் 2019 அருணாச்சல தீப மகா உற்சவத்தின் போது நாம் பார்த்தோம். மீண்டும் இங்கு இதை அழைக்கின்றோம். இந்திராதி 33 கோடி தேவர்களின் நல் பரிபாலனம் நாம் வாழும் பூமிக்கு உண்டு என்பதை ஏற்கனவே அறிந்தோம். இதன்படியே 8 திசைகளுக்கான அஷ்டதிக் பாலக மூர்த்திகளில் கிழக்கு திசைக்கு உரியவராக இந்திரமூர்த்தியை வணங்குகின்றோம். அருணாச்சல மலைவள பகுதியில் பாதையில் கிழக்கு திக்கில் இப்படி ஆலயத்தின் தேரடி அருகே இந்திரலிங்கம் உள்ளது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு மன்வந்தர காலம் முடிந்ததும் சாயங்கால வேளை வரும். இதை தேவ சக்தி காலம் என்பார். இந்த தெய்வ சக்தி காலத்தை திருக்கைலாயத்திலே மகேஸ்வர மகா பிரதோஷ பூஜையாக எல்லோரும் பின்பற்றுவார்கள், அனுஷ்டிப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே உலகெங்கும் அறிந்தோ அறியாமலோ சில வினாடிகளேனும் சர்வ கோடி ஜீவன்களும் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். ஒவ்வொரு மன்வந்தர காலத்திற்கும் சப்த ரிஷிகள் எனப்படும் 7 ரிஷிகளின் பரிபாலனம் கண்டிப்பாக உண்டு. இப்படி இவர்களின் குழுவினர் ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் மாறி மாறி வருவார்கள். இவர்கள்தான் ஒவ்வொரு மன்வந்தர காலத்திலும் இந்த உலகம் முழுவதும் உள்ள
திருக்கோயில்களின் நிர்மாணிப்பு, ஆகம வழிபாடு, வழிபாட்டு முறைகள், கோயில் உற்சவங்கள், கும்பாபிஷேகங்கள் மற்றும் மக்களுடைய தர்ம சத்திய நெறிமுறைகளை அப்படியே பகுத்து கொடுத்து தருகின்றார்கள். திரு அண்ணாமலையில் சப்தரிஷி மலை தரிசனம் உண்டு. எங்கே என்று பார்ப்போம். விதியை மாற்ற வல்லார் இறைவன் ஒருவனே, குரு மட்டுமே என்பதை தெரிந்து கொண்டு இந்த பூலோகத்திலே ஒவ்வொரு வினாடியிலும் நிகழும் கோடான கோடி அசைவுகள், நிகழ்ச்சிகள், காரியங்கள், இயக்கங்கள் யாவும் பிரகிருதி என்று சொல்வோம். ஏதிப்படியே நடந்தால் அது இறைவனுடைய ஏதிப்படி தான் நடக்கின்றது. இதையே இயற்கை என்பார்கள். அவரவர் விதி இவற்றின்படியே நடக்கும் என்பதால் சப்தரிஷிகள் ஆரம்ப நிலையில் அவரவர் விதிப்படியே நடக்க செய்து கர்ம பரிபாலனத்தையும் செய்து நம்மை காக்கின்றார்கள். ஆகவே இறைவனும் குருவும் மட்டுமே எவருடைய விதியையும் மாற்ற வல்லார். எனினும் அவ்வளவு எளிதிலே இறைவனும் குருவும் எவருடைய விதியையும் மாற்றுவதே இல்லை. ஆழ்ந்த தெய்வீக நம்பிக்கை குருவருளை அடைவோருக்கு விதி ரேகை நல்ல முறையிலே சீர்பெற்று தாமாகவே சப்தரிஷிகளின் வழிகாட்டுதல் கிட்டும். இந்த பூலோகத்திற்கு நல்வழி காட்டி வரும் சப்தரிஷிகள் இரவு பகலாக என்றென்றும் எப்பொழுதும் அருணாச்சல மலையின் உச்சியிலே பிரகாசிக்கும் அற்புதமான அகண்டாகார தீபஜோதியை தரிசிக்கும் பக்தி பூண்டோரும் ஆவார்கள். நித்திய அருணாச்சல ஜோதி என்பது தினமும் எப்பொழுதும் எந்த நேரமும் இந்த அருணாச்சல மலை உச்சியிலே திவ்யமாக பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது என்பது பலருக்கும் தெரியவில்லை. தினமும் தெரிந்து கொள்ளுங்கள். இது இறை அருளால், குரு அருளால் தினமும் தீப தரிசனம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. குருவருள் இருந்தால். இப்படி குருவருள் பெற்றால் எவரும் தினமும் திருவண்ணாமலையில் அருணாச்சல ஜோதியை தரிசிக்கலாம். நித்திய அருணாச்சல ஜோதி என்ன? அருணாச்சலத்தில் நிரந்தரமான சாஸ்வதமான எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் இந்த அருணை ஜோதி அப்படியே பார்க்கும் திவ்ய பிரகாசம் அகோராத்திர ஜோதி. அகோராத்திரம் என்றால் என்ன? இரவு பகல் பாராமல். நாம் உப்பளையப்பன் கோயிலே ஒரு தீர்த்தத்தை சொல்கிறேன், அகோராத்திர புஷ்கரணி. அதுதான் இரவு பகல் எந்த நேரம் பார்க்காமல் அகோராத்திர ஜோதி என்று சித்தர்கள் போற்றுகின்ற ஜோதி தரிசனம் தினமும் எந்த நேரமும் நடைபெறும். அகோராத்திரம் எனில் இரவு பகலும் என்று எப்பொழுதும் பிரகாசிப்பது என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மானுட கண்களுக்கு இது புலப்படாது. ஆகவே திருவண்ணாமலையில் மலை உச்சியில் எப்பொழுதும் அகோராத்திர ஜோதியாக இரவு பகலாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற பகலியாக பிரகாசிக்கும் சூக்ஷ்ம தீபத்தை தரிசிப்பதற்கான உத்தமமான பக்தியை குருவருளை அடைதல் வேண்டும். ஆகவே இதையே வாழ்வின் லட்சியமாக கொள்ளுதல் முக்தி மார்க்க லட்சியமாக இருக்கின்றது. குருவருள் பூர்ணமாக மட்டுமே ஆக இது கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளர் அருணாச்சலா.